ரோட் சைட் காளான் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைக்கோஸ் 1 கப், மஷ்ரூம் 1 கப், ஆனியன் 2, டொமேட்டோ 3, மைதா 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், சில்லி பவுடர் 3 ஸ்பூன்ஸ், கரம் மசாலா 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. காளான் செய்ய ஒரு பாதி முட்டைக்கோஸ் எடுத்து அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 1 கப் பட்டன் காளான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நிறைய கடையில் காளான் சேர்க்க மாட்டாங்க. ஒரு சில கடையில் வெறும் முட்டைக்கோஸ் மட்டுமே வச்சு செய்வாங்க. நம்ம இது ஒரு ஃப்ளேவருக்காக காளான் சேர்த்துருக்கோம். நீங்கள் காளான் சேர்க்காம வெறும் முட்டைக்கோஸ் வச்சு கூட பண்ணலாம். இது இப்போ வெட்டி வச்ச முட்டைக்கோஸையும் காளானையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சிடணும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மோஸ்ட்லி தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு முட்டைக்கோஸு காளான்லேயே தண்ணி விடும் நேச்சுரலாகவே. நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு பிடிக்கிற பதத்துக்கு வராது. பிடிக்கிற மாதிரி இந்த காமிச்சிருக்க மாதிரி பால் மாதிரி நம்ம பிடிக்கணும். அதை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ஒரு பேன் எடுத்து அந்த பேனை சூடு பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் அதில் உருட்டி வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். பக்கத்தில் போட வேண்டாம், எல்லா உருண்டையும் ஒட்டிடும். கொஞ்சம் தனித்தனியாக போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். உருண்டையை போட்ட உடனே திருப்பினீங்கன்னா உடஞ்சிடும். மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் 2 சைடும் வந்திருக்கணும். அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு அந்த உருண்டை சூடு ஆறின உடனே அதை நம்ம நல்லா நசுக்கி சாஸில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை நல்லா உதிரியாக உடச்சி கூட சாஸில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த உருண்டையை எப்படியுமே சாஸில் சேர்த்து உடைக்க தான் போகிறோம். ஏன்னா அந்த உடச்சி போட்டால் தான் நமக்கு சாஸில் நல்லா சோர்ந்து இருக்கும். அது அடுத்து சாஸ் பண்ணிக்கலாம். சாஸ் பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு, 3 தக்காளி எடுத்து அதை கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுது என்கிட்ட இல்லை, அதனால இஞ்சியும் பூண்டும் சம அளவாக எடுத்து தக்காளி கூட சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். கடையிலலாம் மோஸ்ட்லி சாஸ் போட்டு செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் தக்காளி போட்டு செஞ்சுருக்கேன். நம்ம சாஸ் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அதில் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறிடலாம். இப்போது அது ஒரு கொதி வந்ததும் அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கலரிடலாம். நம்ம காரம் உப்பெல்லாம் கம்மியாக தான் சேர்க்கணும். நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப காரமாகிடும், ரொம்ப உப்பாயிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த உருண்டை பிடிக்கிறப்பவே அதில் போட்டிருக்கோம் நம்ம. அதனால் காரம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அது 2 கொதி பச்சை ஸ்மெல் போன அப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் 1 கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்து கிளறிக்கோங்க. அது இந்த கொதிக்கிற சாஸில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சாஸியாக நிறைய கிடைக்கும். சாஸியாக தண்ணி ஆட் பண்ண அப்புறம் கலரி விட்டுருங்க. அப்புறம் அது ஒரு 2 கொதி வந்தோன்னா லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும் அந்த சாஸ். அந்த நேரத்தில் நம்ம பொரித்து பிச்சு வச்ச காளானை அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. அப்போ தான் அந்த சாஸும் அந்த உருண்டையும் நல்லா சோர்ந்ததும் அது மேலே டாப்பிங் போடுறதுக்காக வெங்காயம், கொத்தமல்லி, கார்ன் 3 வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி. அதை பிளேட்டில் சர்வ் பண்ணி அது மேலே கொஞ்சமாக கார்ன், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டால் நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி. மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யுதுல.